நடிகர் கமலஹாசன் அவர்கள் ஒரு பிரச்சனையை கொளுத்தி போட்டு விட்டார். அது என்னவென்றால், தமிழில் இருந்துதான் கன்னடம் தோன்றியது என்கின்ற உண்மையை சொல்லிவிட்டார். இந்த உண்மையை சொன்னவுடன் கன்னடத்துக்காரர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கொதித்தெழுந்து கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு அவர்கள் போராட ஆரம்பித்து விட்டார்கள். கமலஹாசன் அவர்கள் நீதிமன்றத்திற்கு இந்த விடயத்தை கொண்டு சென்றார். கன்னட நீதிமன்றம் அவர்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க முடியும்? கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டு கமலஹாசனிடம் சில கேள்விகளையும் அவர்கள் கேட்டிருந்தார்கள். ஆனால் இங்கு உண்மையை ஒன்றை நாம் கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. திராவிட மொழிகள் அனைத்திற்குமே தாயாக விளங்கியவள் தமிழ்தான் என்பது அழுத்தமான பதிவு. இதை பல ஆய்வாளர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. கேரளாவில் பகவதி அம்மன் வழிபாடு என்கின்ற ஒரு வழிபாடு இருக்கின்றது. இந்த வழிபாடு எதனை மையப்படுத்திய வழிபாடு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாலே தமிழ் எந்தெந்த இடங்களிலெல்லாம் ஆளுகை செய்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இளங்கோவடிகள் சேர நாட்டில் இருந்துதான் சிலப்பதிகாரத்தை எழுதினார் என்று குறிப்பிடுகின்றார்கள். சேரநாடு என்பது இப்பொழுதைய கேரளத்தை குறிக்கக்கூடியதான் சேரநாடு. அப்படி என்றால் இளங்கோவடிகள் கேரளாவில் இருந்துதான் சிலப்பதிகாரத்தை எழுதினார் என்பதுதானே நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இங்கு அவர் எழுதிய அந்த சிலப்பதிகாரத்தில் கண்ணகியை மையப்படுத்திய கருக்களை அவர் முன்னிலைப்படுத்தி எழுதிய காரணத்தினால் கண்ணகிக்கு கோயில் அமைத்து வழிபாட்டு முறைமைகளை உருவாக்கக்கூடிய களத்தை அன்றைய மன்னர் எடுத்திருந்தார். அந்த மன்னர் எடுத்த கண்ணகி வழிபாடுதான் பிற்காலத்தில் மக்களிடம் பகவதி அம்மன் வழிபாடாக மாறி இன்று கேரளத்தில் பல பகுதிகளில் பகவதி அம்மன் வழிபாடு என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதுபோல கிபி 900 ஆண்டுகளில் இலங்கையில் இருக்கக்கூடிய மன்னர்கள் தமிழ் மன்னர்களின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு சேர நாட்டிற்கு வந்து அங்கு அவர்கள் தங்கி அங்கு நடைபெறக்கூடிய விழாக்களிலும் கோயில் திருவிழாக்களிலும் கலந்து கொண்டு சென்ற விடயங்களை குறித்த பதிவுகளும் இருக்கின்றன. இது கேரளாவை மையப்படுத்தி தமிழ் சார்ந்த விடயத்தோடு இருக்கக்கூடிய நெருக்கத்தை மையப்படுத்திய செய்திகள். கன்னட நாட்டை பொறுத்த மட்டிலும் கன்னடம் தமிழிலிருந்துதான் பிரிந்து சென்றது என்பதற்கான ஆதாரமும் மூலங்களும் பல இடங்களில் இருக்கின்றன. இதிலும் குறிப்பாக முஞ்சிரை, கல்குளம் போன்ற கேரள பகுதிகள், அது இன்று திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்கின்ற பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வெட்டுகள் தமிழ் எழுத்துக்களை மையப்படுத்திய கல்வெட்டுகள் என்றும் அந்த கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பல விடயங்கள் தமிழின் ஆளுகையை மையப்படுத்தியதாக இருக்கிறது என்கின்ற பதிவுகளையும் நாம் இங்கு கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அனைத்து திராவிட மொழிகளுக்கும் தாய்